அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 2025 வருடத்தில் மீன ராசியில் ஜூலை 13ஆம் தேதி முதல் 138 நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வக்ரமாக நகரப்போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். சனியுடைய இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த தாக்கம் அப்படிங்கிறது 12 ராசிகளுடைய வாழ்க்கையிலையுமே நேர்மறை அப்படிங்கிறனா எதிர்மறை தாக்கங்களாக ஏற்படுத்தும். தற்போது மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தாக்கம் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 12வது வீட்டில் சனி பகவான் வக்ரம் இருந்தாலும் சுமாரான காலமாகவே இந்த காலம் இருக்கப்பெற போகிறது. செலவுகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கலாம், இருந்தாலும் வீண் சிக்கல்கள் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள பாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் ஆரோக்கியம் ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்குங்க. ஓரளவுக்கு கடன் சுமை கட்டுக்குள்ளே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். எல்லா விஷயத்துலேயுமே ஒரு காரிய தாமதம், ஒரு இழுபறியான நிலை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த காலம் மொத்தமாக உங்களுக்கு சுமாரான நிலைகள் தான் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் வரவுக்கு ஏற்ற செலவினங்கள் இருக்குங்க. அதை மட்டும் இல்லாமல் விரைய செலவுகள் அடுக்கடுக்காக வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்க தூண்டலாம். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலம் வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க. வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டியதாகவும் இருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் விருந்தினர் வருகை இருக்கும். இதன் காரணமாக திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்கலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயம் ஒன்றால வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் சரியாக ஆரம்பிக்கும். அதே சமயம் இந்த நேரத்தில் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக வேண்டியும் இருக்கலாங்க. அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு நிறைய போராட்டங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். சில நேரங்களில் தேவையற்ற அதாவது பயனற்ற வேலைகள் இல்லைன்னா பயணங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். இருப்பினும் கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள பாருங்கள். நீங்கள் எல்லோராலும் நேசிக்கப்பட்டாலும் இந்த காலகட்டத்தில்
உங்களை நேசித்தவர்கள் மூலமாகவே கஷ்டத்தையும் அனுபவிக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதிலையுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நன்மையை தருங்க. அதனால் எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகமாக யோசிக்கிறத தவிர்ப்பது நல்லது. திடீர் பண தேவை உண்டாகலாம். வெளியூரில் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலை மாற ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையும் உண்டாகலாம். அதனால கவனமாக இருக்க பாருங்க. பிள்ளைகள் விஷயத்துல நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குறது போன்ற விரிவாக்க பணிகளை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணைய மீறி தனி ஆர்வதனம் காட்ட வேண்டாம். குடும்ப விவகாரங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றியோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே போல் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. வீண் விரய செலவுகளும் உருவாகலாம். சுப செலவுகளும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க. தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியம். சொந்த பந்தங்களோடு அடிக்கடி சண்டை போட வேண்டாம். விட்டு கொடுத்து நடந்தீங்க அப்படின்னா நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மன நிம்மதி கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரம் நினைத்ததை விட நன்றாகவே செல்லும். கை நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும். நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் காதல் கைகூடும். வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும். சொல்லவே வேண்டாம். வேலை வியாபாரத்திலையும் நீங்கள் படு சுட்டியாக காணப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா கிரகங்களினுடைய சுப கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு நற்பலன்களையும் வழங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியூருக்கு பயணங்கள் செய்ய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி வருமானம் செயற்படலாம். கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. தேவையற்ற நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துடுவீங்க. மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பு ஆரம்பிக்கோங்க. புதுசாக செய்ய வேண்டிய வேலையிலையும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. புது முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம். வியாபாரத்தை விரிவும் படுத்தலாம். வங்கி கடனுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். நல்லதே நடக்கும். எதையும் நினைச்சும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் நிறைய நேரம் கைபேசி பார்க்காதீங்க. அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கையும் நுழைக்காதீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதே சமயம் ஒரு கலக்கலான ஒரு காலமாகவே இருக்குங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ போல் இல்லை ஒரு ஹீரோயின் போல் வலம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் சென்ற இடம் எல்லாம் புகழ் பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பார்க்கும்போதே ஒரு வசீகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய பேச்சில் ஒரு அழகு இருக்கும். தங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் தான் நம்பர் 1. கவலையே பட வேண்டாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா ஜம் அப்படின்னு எல்லா வேலைகளும் படபடன்னு நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மற்றொரு புறம் நீங்கள் கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் அதிகமான ஒரு எண்ணத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. அதாவது செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உடனே பயப்பட வேண்டாம். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பட்சத்தில் பிள்ளைகள் அனுசரித்து சென்றால் நிச்சயம் நன்மை நடக்க வாய்ப்புகளும் இருக்குது. நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்க. வேலையில் தங்களுக்கு
சாதகமாக எல்லா விஷயமும் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் தங்களுக்கு இருக்கணும். வியாபாரத்திலையும் அனுசரணையாக இருக்கணும். பெண்களுக்கு இந்த காலம் நிச்சயம் நிதானம் தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் விருந்தாளிகளுடைய வருகை இருக்கிறதுனால சுப செலவு அது உண்டாக்குங்க. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் அப்படின்னு ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை நாள் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக புரிந்து கொள்வீங்க. தங்களுடைய அறியாமையும் நீங்க பெறும். வேலையில் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது.